ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மலேசியா சிவில் மேரேஜ் கைட். நம்மளோட சேனலில் தொடர்ந்து மலேசியாவில் சிவில் திருமணத்தை எப்படி பதிவு செய்கிறதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிவில் திருமண பதிவை தாமதப்படுத்தும் 5 பொதுவான தவறுகள், அதாவது காமன் மிஸ்டேக்ஸ். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப் டு டேட் வந்து கிடைக்கும். இதுக்கு முன்பாக நான் போட்ட வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலனாலும் கீழே நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸையும் பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மலேசியாவில் சிவில் திருமணம் பதிவு செய்யணும்னு திட்டமிட்டிருக்கீங்கன்னா உங்களோட பதிவு திருமணம் தாமதமாகாமலோ அல்லது நிராகரிக்கப்படாமலோ அல்லது எந்த சிக்கலுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக செய்கிற முதல் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகுதியை முன்கூட்டியே சரிபார்க்காதது. சரி, முதலில் நீங்கள் திருமண பதிவு செய்ய தகுதியானவரா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக மதம், வயது, உங்களுடைய விருப்பம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த அடிப்படை தகுதியை பற்றின வீடியோ ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தகுதிகளை சரிபார்க்காமல் விண்ணப்பித்தால் கண்டிப்பாக பதிவு தாமதப்படலாம். நம்ம செய்கிற அடுத்த மிஸ்டேக், ரெண்டாவது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான ஆவணங்களை முழுமையாக தயார்படுத்தி கொள்ளாதது தான். ஒரு ஆவணம் கூட இல்லைன்னா, அதாவது ஒரு டாக்குமெண்ட் சரியாக இல்லைன்னா கூட உங்களோட விண்ணப்பம் தாமதப்படலாம். ஆக தேவையான அனைத்து ஆதார ஆவணங்களையும் முன்கூட்டியே தயாராக வைத்திருக்க வேண்டும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேசியன்ஸ்க்கு ஐசி, ஃபாரினர்ஸ்க்கு பாஸ்போர்ட், அப்புறம் திருமணம் ஆகவில்லை என்ற சான்றிதழ், தேவைப்பட்ட டெத் சர்டிஃபிகேட், டிவோர்ஸ் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ பதிவு திருமணத்துக்கு இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுமே மிக மிக முக்கியமான பங்களிக்கிறது. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் எப்போதுமே தயார்படுத்தி வச்சுட்டு தான் நீங்கள் விண்ணப்பத்தை போடுறதுக்கு தயாராகணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது காமன் மிஸ்டேக், அதாவது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான தகவல்களை வழங்குவது. அதாவது உங்கள் பெயர், பிறந்த தேதி மற்றும் பிற தனிப்பட்ட விவரங்கள் அனைத்து ஆவணங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். சிறிய எழுத்து பிழைகள் கூட தேவையற்ற தாமதத்தை ஏற்படுத்தலாம். இதற்கான சில உதாரணங்களை பார்க்கலாம். ஒருத்தர் எடுத்து வரும் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவங்க ஐசி, அதாவது மை கார்டு, பிறப்புச் சான்றிதழ், திருமணம் ஆகவில்லை என்ற சான்றிதழ், பாஸ்போர்ட், இப்படி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரே மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் உடையதாக இருக்கணும். ஒரு சிறிய எழுத்துப்பிழை இருந்தாலோ, கூடுதல் குறைவாக அந்த எழுத்துக்கள் இருந்தாலோ, பிறந்த நேரம், தேதி, இப்படி ஏதாவது முரண்பாடாக இருந்துச்சுன்னா அந்த விண்ணப்பம் கண்டிப்பாக தாமதப்படும், சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தர்ற டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும். நாம் பார்க்கவிருக்கும் அடுத்த தவறு, அதாவது நான்காவது காமன் மிஸ்டேக் என்னவென்றால், கடைசி நேரம் வரை காத்திருப்பது. திருமண நாள் நெருங்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவணங்களை தயார்படுத்தியவுடன் தேவையான நேரத்தை பெறவும் பதிவு செயல்முறையை முன்கூட்டியே தொடங்க வேண்டும். மலேசியாவில் சிவில் முறைப்படி பதிவு திருமணம் செய்ய வேண்டுமெனில் திருமணத்திற்கு விண்ணப்பம் போட்ட 6 மாதத்திற்குள் அந்த திருமணத்தை சிவில் முறைப்படி நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். 6 மாதத்தை கடந்துவிட்டால் நீங்கள் மீண்டும் புதிதாக இன்னொரு விண்ணப்பத்தை போட வேண்டும். அதற்கு ஏற்ப அனைத்து ஆவணங்களையும் திரும்பவும் நீங்கள் தயார்படுத்த வேண்டும். ஆக இந்த இடையூறை தவிர்ப்பதற்கு நீங்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் திருமணத்திற்கு குறைந்தது 3 அல்லது 4 மாதத்திற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட இலாக்காவிடம் உங்களது திருமண பதிவை விண்ணப்பிக்கலாம். இறுதியாக 5வது தவறு, அதாவது காமன் மிஸ்டேக் என்னவென்றால், சமீபத்திய விதிமுறைகளை சரிபார்க்காதது. திருமண பதிவு தொடர்பான நடைமுறைகள் அல்லது தேவைகள் காலத்திற்கேற்ப மாறுபடக்கூடும். எனவே விண்ணப்பிக்கும் முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து சமீபத்திய தகவல்களை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் குடியிருக்கும் பகுதிக்கு அருகே உள்ள தேசிய பதிவுத்துறை இலாக்காவிற்கு சென்று, அதாவது ஜேபிஎனுக்கு சென்று உங்களுக்கு தேவையான தகவல்களை சரிபார்த்து கொள்ளலாம். ஆக இந்த 5 பொதுவான தவறுகளை தவிர்த்தால் உங்கள் சிவில் திருமண பதிவு செயல்முறை மிகவும் சுலபமாக இருக்கும். இன்றைய வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது தொடர்பான கேள்விகள் ஏதாவது இருந்தால் தாராளமாக நீங்கள் எனக்கு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், அல்லது இமெயில் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.